வணக்கம் மக்களே! இன்னைக்கு வீடியோல நம்ம Amazonல இருக்கிற ஒரு சூப்பரான வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். ரோல் நேம் பார்த்தீங்கன்னா, ஏஆர்/எம்எல் டேட்டா அசோசியேட் அண்ட் கோ ஏ அசோசியேட்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரெஷர்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ரோல் வந்து நீங்க Amazonோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சிஸ்டம்ஸ் ஏஐ சப்போர்ட் கிரியேட் பண்ண ரோல் தான். ஸோ நீங்க பேக் எண்ட்ல டேட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது தான் மெயினான வொர்க். அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க அதிகமான வீடியோஸ் இந்த ரோலோட மெயினான ரிக்வயர்மென்ட்டே அதிகமான வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் 6 டூ 7 ஹவர்ஸ் நீங்க வொர்க் பண்றீங்கன்னா, அந்த 7 ஹவர்ஸுமே நீங்க வீடியோஸ் பார்த்து ஆன்சர் பண்ற மாரி தான் இருக்கும். அண்ட் இதுல வந்து டார்கெட் பேஸ்டாவும் இருக்கும் இந்த ரோல். இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு நான் வாய்ஸ் ரோல் தான். நீங்க பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்ல. மேபி இப்போ நீங்க கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து நீங்க வாய்ஸ் ப்ராசஸ் மாரி இருக்கும். நீங்க கஸ்டமர்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்க யார்ட்டயும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. கம்ப்ளீட்டா சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் தான். நான் வாய்ஸ் தான். ஸோ நீங்க ஐயோ! நம்ம கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கணும், பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். பேசிக்கான இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இருந்தா மட்டுமே போதும். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கான்ட்ராக்சுவல் ரோல் தான். பெர்மனன்ட் ரோல் கிடையாது. ஸோ 6 டூ 12 மந்த் தான் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் அவைலபிலிட்டி அண்ட் பிசினஸ் நீட்ஸ் தான். ஸோ இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 12 மந்த் இருக்கும். மினிமம் 6 மந்த். இதுதான் அமேசானோட மேக்ஸிமம் கான்ட்ராக்சுவல் ரோலோட லைக் டியூரேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வொர்க் மோட். வொர்க் மோடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த ஜாப் வந்து 100% வொர்க் ஃப்ரம் ஹோம் ரோல் மட்டும் தான். இது வந்து ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா, டீம் பேஸ்டா தான் இருக்கும். டே ஷிஃப்ட் இல்லன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு பிசினஸ் நீட்ஸ் அத பொறுத்து தான் அதிகமா அது வேரி ஆகிட்டே இருக்கும். ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸா தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு மோர் ஓவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல லேப்டாப் இருக்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்ல. அசஸ்மென்ட் அப்படின்னு அட்டெண்ட் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு டிவைஸ், ஒரு லேப்டாப் ஆர் ஒரு டெஸ்க்டாப் தேவைப்படும். சப்போஸ் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்க இன்டர்வியூ எல்லாம் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்பெனியே லேப்டாப் எல்லாம் புரொவைட் பண்ணிரும். அவங்க உங்கள்ட்ட அ அவங்க உங்கள்ட்ட அவங்க உங்கள்ட்ட கேட்கறது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும். ஒரு ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் உங்கள்ட்ட இருந்தா போதும். அண்ட் அது மட்டும் தான் உங்கள்ட்ட கேட்கறாங்க. லேப்டாப் எல்லாமே அவங்களே புரொவைட் பண்ணிருவாங்க. ஒன்ஸ் யூ ஆர் செலக்டட் தே வில் புரொவைட் யூ த லேப்டாப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி பார்ப்போம். எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப சிம்பிள். எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு டிகிரி நீங்க ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி, சயன்ஸ் டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், நீங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஜஸ்ட் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி போதும். ஏன் நீங்க பிஏ தமிழ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ என்ன கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். பட் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். அதுதான். அண்ட் ஃப்ரெஷர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ்டும் எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணலாம் இந்த ரோலுக்கு. ஸோ அதுதான் ஒரு மெயினான அட்வான்டேஜ். ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த மாரி ரோல் வொர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறது ரொம்பவே ரேர். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருந்தாலே போதும். நீங்க ரொம்ப அதிகமா நம்மளுக்கு புரோகிராமிங் அந்த மாரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்ல. பிகாஸ் மெனி பீப்பிள் அந்த மாரி அந்த ரோலோட நேம் பார்த்துட்டு, ஐயோ! ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்னா அதிகமா அத பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்டின்ட்டு ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் தெரிஞ்சா மட்டுமே போதும். லேப்டாப் அண்ட் ஸ்டேபிள் இன்டர்நெட் இருந்தா போதும். அது எதுக்குன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அந்த அசஸ்மென்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா 2.5 டூ 3.3 வந்து 3.5 லேக் 3.3 லேக் பெர் ஆனம். ஐ மீன் லைக் என்ட்ரி லெவல் ரோல்ஸ்க்கு. இது வந்து நீங்க இப்போ வந்து ஃப்ரெஷரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம போறீங்கன்னா, மினிமம் 2.5 டூ 3.3 அந்த அதுக்குள்ள உங்களுக்கு வேரி ஆகும். அண்ட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 4 டூ 5 எல்பிஏ வரை நீங்க ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல பொறுத்து. நீங்க ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வச்சிருந்து ஆல்ரெடி அதிகமான வேற ஏதாச்சும் ஒரு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அவங்க வந்து அந்த அந்த பே ஸ்கேல் வந்து வேரி ஆகும். ஸோ 4 டூ 5 வரை மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணலாம் இந்த ரோல்ல. அண்ட் உங்களுக்கு அமேசானோட எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், பெய்ட் லீவ்ஸ், ஃபியூச்சர்ல கேரியர் குரோத்தும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாரி ரோல்ல நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா வொர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரியர் குரோத் அதிகமா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அதிகமான டூல்ஸ் நீங்க அமேசான் டூல்ஸ் பத்தி லேர்ன் பண்ணலாம். அண்ட் நீங்க இன்டர்னல் ஹையரிங் கூட அட்டெண்ட் பண்ணி நீங்க மேல மேல அடுத்தடுத்த ரோலுக்கும் போகலாம். ஸோ அமேசானோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமா உங்களோட கேரியர்ல வந்து நீங்க குரோத் ஆகலாம். அமேசான்ல நீங்க அடுத்தடுத்த ரோல்ஸ்க்கு அமேசான்லயே நீங்க ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா, அதுல நீங்க அதிகமான அடுத்தடுத்த ரோலுக்கு நீங்க மாறுனாலுமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல ரோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா அந்த சான்ஸ மிஸ் பண்ணிறாதீங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலுக்கு வந்து பெரிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிலாம் எதுவுமே தேவையில்ல. நான் டெக்னிக்கல் தான்.
இது வந்து ஒரு நான் டெக்னிக்கல் ரோல் தான். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு உங்களுக்கு எந்த ஒரு அவசியமே இல்ல. எதுவுமே தேவையில்ல. ஸோ டீட்டெயிலா ஒர்க் பண்ண தெரியணும். பேசிக்கான இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஆல்ரெடி சொன்னேன். பேசிக்கான இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டுமே போதும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண எபிலிட்டி முக்கியம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். லைக் ஒரு வீடியோ குடுக்குறாங்க. அதுக்கு ஏத்த மாரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் குடுத்துருவாங்க. அந்த மாரி நீங்க ஆன்ஸர் பண்ணணும் அந்த வீடியோக்கு. அதுதான் உங்கள்ட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற எபிலிட்டி மட்டும் தான் முக்கியம். உங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது அண்ட் பேசிக் இங்கிலீஷ். அது நீங்க ஆக்சுவலி பேசிக் இங்கிலீஷ்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நார்மலா ஒரு கன்வர்சேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் இருந்தாலே போதும். நீங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த அவசியமுமே கிடையாது. ஸோ நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாவே ஆன்லைன் தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் நீங்க Amazon ஜாப்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அசஸ்மென்ட் மெயில் வரும். ஸோ அந்த அசஸ்மென்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், சப்போஸ் நீங்க நீங்க பாஸ் ஆகிட்டீங்க. அந்த பாசிங் பெர்சன்டேஜ் வந்துட்டுனா, உங்களுக்கு வந்து அப்புறம் விர்ச்சுவல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு மெயில்ல தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயில் வந்து அடிக்கடி கண்டிப்பா செக் பண்ணுங்க. எல்லாமே ஹோம்ல இருந்தே பண்ணலாம். நீங்க ஆஃபீஸ் உங்களுக்கு சென்னையில கூப்பிடுவாங்களோ, ஆஃபீஸ் கூப்பிடுவாங்களோ அப்படிங்கிற எந்த ஒரு தயக்கமுமே வேணாம். டோட்டலா உங்க வீட்ல இருந்தே நீங்க வேலை வாங்கி வீட்லயே ஒர்க் பண்ண போறீங்க. அதான் சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ அப்ளை. அப்ளைங்கிறது உங்களுக்கு அப்ளை பண்ண அஃபிஷியலா Amazon கேரியர்ஸ் இந்தியன் வெப்சைட்டுக்கு போயிட்டு சர்ச்ல ஏஎம்எல் டேட்டா சயன்ஸ் டைப் பண்ணுங்க. ஜாப் ஓப்பன் இருந்தா டைரக்ட்டா அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் வந்து அஃபிஷியல் லிங்க் புரொவைட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்லயே செக் பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் கஷ்டப்பட வேணாம். நான் வந்து லிங்க் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். ஸோ நீங்க அத போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகிரும். ஸோ நீங்க அதுல போயிட்டு அப்ளை நவ் குடுத்து நீங்க உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஸோ கைஸ் லைக் இந்த பேஜ் தான் நம்ம அமேசான் அசோசியேட் எம்எல் டேட்டா ஆப்பரேஷன்ஸ் அண்ட் கோ ஏ ஆப்பரேஷன்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியலான பேஜ் ஃப்ரம் அமேசான். நீங்க லிங்க்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணாலே இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிரும். இதுல போயிட்டு நீங்க அப்ளை நவ் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது ரீடைரக்ட் ஆகும். இதுல வந்து நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இமெயில், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இல்லன்னா, நீங்க உங்கள்ட்ட அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, கிரியேட் அன் அமேசான் ஜாப்ஸ் அக்கவுண்ட் அதுல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிள் அவ்வளோதான். ஸோ, இப்போ நான் சொன்னது தான் இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். ஸோ, மறுபடியும் சொல்றேன். அவங்க போட்டிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் டு வாட்ச் 700 வீடியோஸ். நீங்க அதிகமான வீடியோஸ் பார்க்கணும் ஒரு ஷிஃப்ட்ல. அண்ட் அதுக்கான ரெஸ்பான்சஸ் வந்து புரொவைட் பண்ணணும். பை ஃபாலோயிங் கோல்ஸ் ஆன் அக்யூரசி. அக்யூரேட்டா இருக்கணும், ஸ்பீடாவும் இருக்கணும் அண்ட் ரைட் அண்ட் அக்செப்டபிள் பிராக்டிஸ் அண்ட் அக்செப்டபிள் ஆன்சர்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். நீங்க வந்து உங்களுக்கு 6 டூ நான் சொன்ன மாரி தான் 6.8 டூ 7 ஹவர்ஸ் டைம் பெர் டே ஸ்பெண்ட் டூ ஆன்சர் த வீடியோஸ். 6 டூ 7 ஹவர்ஸ் நீங்க வீடியோஸ்க்கு ஆன்சர் பண்றது தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ரிமைனிங் 1 ஹவர் உங்களுக்கு பிரேக் டைம்ல போயிரும். ஸோ அந்த 8 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அவங்க வந்து இன்னொன்னு போட்டிருக்காங்க. அமேசான் அசோசியேட்ஸ் ஹூ ஆர் ஹையர்ட் டூ வொர்க் ஃப்ரம் ஹோம் ஷுட் மெயின்டெயின் டெடிகேட்டட் வொர்க் ஸ்பேஸ். ஆமா. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு குவைட்டான வொர்க் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ற மாரி நீங்க ஒரு செட்டப் பண்ணிக்கணும். உங்க வீட்ல ஒரு ரூம்ல. அண்ட் டேபிள், சேர் அண்ட் சஃபிஷியன்ட் லைட்னிங் அது வந்து நீங்க அஸ் யூசுவல் எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. அண்ட் ஆல்சோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து லைக் வொர்க் இன் நான் டெக்னிக்கல் ரோல் ஃபார் கான்ட்ராக்ட் டியூரேஷன் ஆஃப் 6 மந்த்ஸ். ஸோ இவங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் டியூரேஷன் 6 மந்த் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. ஸோ இத வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் ஹவ் யூ பெர்ஃபார்ம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இப்போ ஒரு நீட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. உங்களுக்கு பிசினஸ் நீட்ஸ் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல உங்கள வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க கான்ட்ராக்ட். 8 மந்த்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா 12 மந்த் கூட போகலாம். எபிலிட்டி டூ ஆடிட் மெமேஜ் இது எல்லாமே உங்களுக்கு ட்ரெய்னிங்ல புரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ இத பத்தி எதுவுமே நீங்க வொரி பண்ணிக்க வேணாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங்ன்னு ஒண்ணு நடக்கும். ட்ரெய்னிங் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 மந்த் கிட்ட இருக்கும்போதே உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு உங்களுக்கு உங்க இது பண்ணிருவாங்க. ட்ரெய்னிங் குடுத்துருவாங்க. ஸோ இத பத்தி நீங்க வொரி பண்ணிக்கவே வேண்டாம். அண்ட் எபிலிட்டி டு ஒர்க் இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் நான் சொன்ன மாரி தான். ஸோ வில்லிங் டு ஸ்விட்ச் ஆன் லேப்டாப் கேமரா வைல் இன் விர்ச்சுவல் மீட்டிங். ஸோ விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் நடக்கும்போது உங்க கேம் ஆன் பண்ணி அது ஒரு நார்மலான திங் தான். நம்ம ஆன்லைன் கிளாஸ் கூட சில இதுல நீங்க கேம் ஆன் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? அது மாரி மீட்டிங்ஸ் இருக்கும்போது மட்டும் உங்க கேம் ஆன் பண்ற மாரி இருக்கும். ஸோ லேப்டாப் அவங்களே புரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ அத பத்தி எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கைஸ் லைக் வீக்லி ஆஃப் இங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1 வீக்ல 5 டே ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் 2 டேஸ் உங்களுக்கு ஆஃப் லைக் லீவ் இருக்கும். 2 டேஸ்ங்கிற பட்சத்துல உங்களுக்கு கண்டிப்பா அது சாட்டர்டே, சண்டே அப்படின்னு இருக்காது. மேபி மண்டே, டியூஸ்டே இருக்கலாம். டியூஸ்டே, வெட்னஸ்டே இருக்கலாம். வெட்னஸ்டே, தர்ஸ்டே இப்படி மாறும். ஸோ அது வந்து கண்டிப்பா சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிற அவசியம் இல்ல. மேக்ஸிமம் சாட்டர்டே, சண்டே இருக்கும்.
பட் இட் டிபெண்ட்ஸ் லைக் இப்போ உங்களுக்கு சாட்டர்டே, சண்டேயும் வொர்க் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கலாம். ஸோ மண்டே, டியூஸ்டே லீவ் விட்டுட்டு சாட்டர்டே, சண்டே வர வொர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாரி லைக் ஒரு ஒரு 1 வீக்ல ஆனா 5 டேஸ் தான் மேக்ஸிமம் வொர்க் பண்ணுவீங்க. அதுக்கு மேல வொர்க் பண்ண போறதில்ல. 2 டேஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹாலிடே தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி பிகாஸ் மத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க 6 டேஸ் கூட வொர்க்கிங் வீக் இருக்கும். சில கம்பெனிஸ்லலாம். பட் Amazonல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே அந்த 2 டேஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஆஃப் குடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு திங் Amazonன பொறுத்தவர. ஸோ நீங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுங்க. இதான் இந்த ரோல் பத்தி கம்ப்ளீட்டா நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இது ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டா கூட இருக்கலாம். ஃப்ளெக்சிபிளா தான் இருக்கும். லைக் டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அப்படி மாறும். ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வொர்க்கிங் ஒரு 9 ஹார் ஷிஃப்ட்ல வொர்க் பண்ணுவீங்க. அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படியும் ஒரு 9 ஹவர் ஷிஃப்ட்ல நீங்க 7 ஹவர்ஸ் வரை வொர்க் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ரிமைனிங் 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ பிரேக் டைம் லைக் மார்னிங் ஒரு இன்டர்வல் இருக்கும். ஈவினிங் ஒரு இன்டர்வல் இருக்கும். ஸோ அப்புறம் லஞ்சுக்கு ஒரு பிரேக் இருக்கும். ஸோ அதிலேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். லைக் இந்த ரோல் நீங்க அப்ளை பண்ணுங்க. இது கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. ஜஸ்ட் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரெஷரா இருந்து நீங்க அப்ளை பண்ற மாரி அது மட்டும் இல்லாம ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ரோலாவும் இது கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பா அத மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அண்ட் அசஸ்மென்ட் எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து பெருசா நீங்க எதுவும் மெனக்கிட வேணாம். லைக் அசஸ்மென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டெக்னிக்கல் ரிலேட்டடா தான் இருக்கும். உங்க இங்கிலீஷ் ஸ்கில்ஸ டெஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க அத அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல் தி பெஸ்ட் கைஸ். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஸோ மத்தது நீங்க வந்து இதுக்கான எஃபர்ட்ஸ போடுங்க. இதுக்கு இத நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப வீடியோஸ் பாருங்க. லைக் அசஸ்மென்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அந்த மாரி கோ ஏஐ அசோசியேட் அசஸ்மென்ட்ஸ் அப்படின்னு அதிகமா ஆல்ரெடி அந்த மாரி அசஸ்மென்ட்ட அட்டெண்ட் பண்ணவங்க ரெக்கார்ட் பண்ணியே போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்க பாருங்க. அண்ட் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இந்த அசஸ்மென்ட்ட கிராக் பண்ணலாம். கிராக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு விர்ச்சுவல் இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க அசஸ்மென்ட்ட கிராக் பண்ணிட்டாலே அந்த விர்ச்சுவல் இன்டர்வியூ ஸ்டேஜ்க்கு போயிட்டாலே நீங்க செலக்டட் தான். ஸோ அந்த விர்ச்சுவல் இன்டர்வியூங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வைக்கிறது தான். ஸோ அந்த அசஸ்மென்ட்ட கிராக் பண்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ அத எப்படியாச்சும் பண்ணிருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு நான் டெக்னிக்கலான அசஸ்மென்ட் தான். உங்க இங்கிலீஷ் ஸ்கில்ஸு, உங்களோட ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் ரீசனிங் இத பத்தி தான் கம்ப்ளீட்டாவே இருக்க போகுது. இந்த ரோலுக்கான அசஸ்மென்ட். ஸோ இத நீங்க நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ இதான் இந்த ஜாப் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இதுல குடுத்துருக்காங்க. நீங்களும் இத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இத நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிர்றேன். இத போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன கைஸ்? வேற எதுவும் மிஸ் பண்ணியிருக்கேனா? ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் கைஸ். அமேசான் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே அவங்க இது பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு முக்கியமான வார்னிங் கைஸ். அமேசான் எந்த ஜாப்புக்கும் ஃபீஸ் சார்ஜ் பண்ணதுலாம் இல்ல. யாராவது மணி கேட்டா அது வந்து கண்டிப்பா கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கேம் தான் கைஸ். ஸோ நீங்க அஃபிஷியலா நான் குடுத்த வெப்சைட்ல நான் குடுத்த லிங்க்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுதான் அமேசானோட அஃபிஷியல் பேஜ். உங்களுக்கு வேற ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வழியா நீங்க அப்ளை பண்றீங்க, ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க அப்டின்னா, அது எல்லாமே ஸ்கேமா தான் இருக்கும். அமேசான பொறுத்தவர அமேசான் இல்ல நீங்க இன்ஃபோசிஸோ, டிசிஎஸோ எந்த ஒரு ஜாப் எடுத்து எந்த ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ஃபீஸ்ன்னு அவங்க யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே அப்ளிகேஷன் காஸ்ட் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்க வந்து அமேசான பொறுத்தவரை எந்த ஜாபுக்கும் ஃபீஸ் சார்ஜ் பண்றதுல யாராவது மணி கேட்டா அது கம்ப்ளீட்டா நீங்க ஸ்கேம் தான். அதனால நீங்க அத எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பொறுத்தவரை. ஸோ இன்னும் இப்படி அமேசான், டெலாய்ட், அக்சென்ச்சர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்டேட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நான் எந்த பார்ட்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றேன். தேங்க் யூ மக்களே. See you again with the next video guys. Bye bye.